சப்பாத்தி. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்களோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு டே இன் மை லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து டெல்லிக்கு போக போகிறோம் அப்படின்னு நான் ப்ரீவியஸ் vlogலேயே சொன்னேன். இன்னைக்கு டெல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாஜ்மஹால் போகிற அன்னைக்கு நாங்கள் எல்லாம் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட போகிறோம்னு சொல்லியிருந்தேன். எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு எங்கள் மாமியாருக்கு 3 பேருக்கும் நாங்கள் இன்னைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அண்ட் நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ஒயிட் கலர் போடாதீங்கக்கா, கான்ட்ராஸ்டாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. எனக்கு என்ன அப்படின்னா, அந்த ஒயிட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது சிம்பிள் ஆஃப் பீஸ் அண்ட் லவ். ஸோ அதனால நம்ம அது போடும்போது இன்னும் வைப் நல்லா இருக்கும். ஏன்னா தாஜ்மஹாலே ஃபுல் ஒயிட் ஏன் அப்படின்னா அதோட காரணமே அதுதான், ஃபுல் ஆஃப் பீஸ் அண்ட் லவ். ஸோ அது நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுற வகையில், அதை நம்ம ஒயிட் பண்ணுற வகையில் அந்த ஒயிட் கலர் கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி தான் செய்கிறேன். அண்ட் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் டெய்லி காலையில் சப்பாத்தி தான் சாப்பிட்றேன். மோஸ்ட்டாக வந்து சப்பாத்தி, ராகி அண்ட் அதுக்கப்புறம் என்னங்க, கினோவா. அது வாயிலே வரமாட்டேங்குது. அது ஓட்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் மிக்ஸப்பாக என்ன ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம். இங்கே பார்த்தீங்களா? எஸ், ரெடி. அப்படியே எடுத்து இதில் போட்டுடணும். இது எப்படி வரும் அப்படின்னா, நான் சப்பாத்தி போடும்போது ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவேன். அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எண்ணெயே போடலனாலும் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சப்பாத்தி இந்த மாதிரி உப்பி வரும். இதுக்கெல்லாம் ஒரு சில ட்ரிக்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா சப்பாத்தி போடுறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஜாபாக இருக்குது. யார் கேட்டாலும் வந்து சப்பாத்தி ஹார்டாகவே இருக்குது, சாஃப்டாகவே இருக்க மாட்டேங்குது சொல்கிறீங்க. நான் ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு சப்பாத்தி நீங்களே பார்த்துருக்கீங்க அப்படி உப்பி வருது. ஸோ இந்த மாதிரி தான் உப்பி வரும். அது எப்படி நான் இன்னொரு வீடியோவில் நான் வந்து கிளியர் டிஃபைண்டாக சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து வெளியில் கிளம்பலாம். இன்னைக்கு வந்து காளான், அதுக்கப்புறம் பச்சை பயிறு கிரேவி. எஸ், அது கூடவே சப்பாத்தி சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்பிடுறேன். நீ சீக்கிரம் கிளம்பு, போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே. குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நான் ஹேரை ட்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகாராவோட வால்யூமைசர் HV2179 ஹேர் ட்ரையர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோடய ஹேரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சலூன் லைக் ஸ்டைலில் கொண்டுட்டு வந்துடும் ஜஸ்ட் வித்தின் 10 மினிட்ஸில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டவல் ட்ரை ஹேரோட வந்து அகராவோட வால்யூமைசர் ஹேர் ட்ரையர் எடுத்து நான் இப்போ வந்து ஹேரை வந்து ட்ரை பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஹேர் ட்ரையர் 1200 வாட்ஸ் ஹேர் ட்ரையர். இது ஆப்டிமல் லெவல் ஆஃப் ஹேர் ஃப்ளோ ஆஃப் ஜென்டில் ட்ரைங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு சலூன் ஸ்டைல் ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்யூமைசர் ஹேர் ட்ரையர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவல் பேரலில் வந்திருக்கு. ஒரு பெட்டர் வால்யூம் அண்ட் ஸ்டைலிங்க்கு அண்ட் 360 டிகிரிக்கு இந்த ஹேர் ஃப்ளோ வெண்ட் கொடுத்துருக்கறனால ஹீட்டு வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா செராமிக் டர்மலைன் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால நமக்கு ஈவனாக ஹீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கன்சிஸ்டன்ட் ரிசல்ட் நமக்கு வந்து கொடுக்கும் ஹேருக்கு. அண்ட் இது ஆல் ஹேர் டைப்புக்கும் சூட்டபுளாக இருக்கும். 3 ஹீட் கொடுத்துருக்காங்க. லோ ஃபார் தின் ஹேர், ஹை ஃபார் திக் அண்ட் கோர்ஸ் ஹேர், 2 ஸ்பீட் செட்டிங் இருக்குது ஃபார் ஸ்டைலிங் கூட. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்டு ஹெட் டிசைன் இருக்குது வித் அயோனிக் டெக்னாலஜி. இது நம்மளுடைய ஃப்ரிட்ஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் 360 டிகிரி மூமெண்ட் கார்டு இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் நம்ம ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா வால்யூமைசர் வந்து ஆஃப் ஆகிடும். அண்ட் ஒன்ஸ் அது வந்து கூல் டவுன் ஆனவுடனே நம்மளுடைய ஹேர் ட்ரையர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அதனால் நீங்கள் அதை நினச்சலாம் பயப்பட வேண்டாம். அண்ட் இது ஆல் ஹேர் டைப்க்கு யூஸ் பண்ணலாம். வேவியாக இருக்கட்டும், ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும், கேர்லியாக இருக்கட்டும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஷாப்புக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். ஷாப்புக்கு போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம ஷாப்பிங் கிளம்பலாம். The next day. ஹாய், குட் மார்னிங். நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் வேலையே வந்து ஒரு 4 to 5 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ்லேயே போனோம். பர்ச்சேஸ்னு வரும்போது நம்ம பிடிச்சதை எடுக்கிறது அப்படின்னா கொஞ்சம் ஈஸி எடுக்கிறது. அதுலேயும் பர்டிகுலராக ஒயிட் கலர் எடுக்கணும் அப்படின்ற போது எனக்கு ஒரு பிக் டாஸ்க்காக இருந்துச்சு. நேற்றுக்கு வந்து யாருக்கெல்லாம் எடுக்க போனோம்னா என் ஹஸ்பண்டுக்கு, எனக்கு, எங்கள் மாமியாருக்கு 3 பேருக்கும் எடுக்க போனோம். ஸோ எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்க. இன்னும் 1-2 பேர் தான் எடுக்கல. நாங்கள் வந்து நேற்றுக்கு தான் போய் எங்களுடைய பர்ச்சேஸ் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய டாஸ்க்காக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா எங்கள் அத்தைக்கு தான். ஏன்னா
ஒயிட் சாரின்னு வரும்போது ஒன்றும் ப்ளெயினாக வருதுங்க, ரொம்ப ப்ளெயினாக வருது, அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக வருது. இது ரெண்டுமே வந்து எங்கள் அத்தைக்கு செட் ஆகாது. எங்கள் அத்தை என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் டிசைன் இருக்க மாதிரி பார்த்து வாங்குமா அப்படின்னாங்க. அண்டு கொஞ்சம் டிசைன் இருக்க மாதிரி இருந்தாலும் ரொம்ப மொடப்பா காட்டன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஞ்சி போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி காட்டன்லாம் இருந்துச்சு. எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடே இல்லை. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ சாரீ ஒன்று எடுத்தேன். அந்த டிஷ்யூ சாரீ மனசே இல்லாமல் நான் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அபோவ் 1000 கிட்டே வந்துச்சு. அது எனக்கு மனசே இல்லை அந்த சாரீ எடுக்கிறதுக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மாதிரி தெரியல, ஒரு மாதிரி சில்வர் கலரில் இருந்துச்சு. சரி ஒயிட்டாக போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் பிளான் பண்ணி சரி ஓகே அப்படியே பார்த்துட்டே வந்தேன். ஒரு சாரீ பில் பண்ண போயாச்சு. சரி அப்படியே ஒரு ரோமிங் போய் இன்னொரு சாரீ எதாவது பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஒயிட் சாரீ கண்ணில் பட்டுச்சுங்க. அந்த சாரீ வந்து வச்சு பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் இது வந்து அது ஃபுல்லாகவே டிசைன் தான், இருந்தாலும் அந்த ஒயிட் வந்து கொஞ்சம் நல்ல எம்போஸ் பண்ணி இருந்தது. ஒயிட் கலர் நல்ல கலர்ஃபுல் தான், பட் அதனால் ஒயிட் வந்து நல்லா விசிபிளாக தெரிஞ்சதுனால அந்த சாரியை வந்து வீடியோ கால் பண்ணி எங்கள் அத்தைக்கிட்ட காமிச்சேன். அத்தை இது நல்லா இருக்கா அப்படின்னு. எது வேணாலும் எடுமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நான் இந்த சாரீ செலக்ட் பண்ணேன். அது எந்த சாரின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஒயிட் வித் பிளாக்ல வரும். ஒயிட்லேயும் இங்கே நல்ல டிசைன் வந்து கிளாத்தும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இந்த கிளாத்து ஒரு மாதிரி சாஃப்ட் கிரேப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கிளாத்து. இதோட காஸ்ட் அரௌண்ட் 2200 கிட்ட வந்துச்சு. அவங்க எடுக்கவே இல்லை. கடைசியாக ரேட்டு கேட்டு எதுக்கு ஒரு நாளைக்கு போய் 2000 ரூபா செலவு பண்ணிட்டு வேணாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இது ஒரு நாளாக போடுவீங்க, அதுக்கப்புறம் கூட எப்போ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், அதனால் இது வந்து ரஃப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த சாரீ. பயங்கர குவாலிட்டியாக இருக்குது, ஒரு 10-20 தடவை கூட போடலாம், அதனால் நம்ம வந்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தேன். ஃபைனலாக எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரெடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்அப்பில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபைனலாக இது வந்து எங்கள் அத்தைக்கு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போய் பார்த்தோம். எனக்கு போய் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஃபோனில் இது பேட்ரி இதுவாகிடுச்சு. அதனால என்னால் அது வீடியோ எடுக்க முடியல. இதுதான் நான் எடுத்த அனார்கலி பேட்டர்ன். எப்படி இருக்குது தெரியுதா? நல்லா தெரியுதா? இது பார்த்தீங்களா, நல்லா அழகான ஒரு ஒயிட்டில். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடவே ஷாலும் வரும், உங்களுக்கு மேட்சிங்கான ஷால் வரும். என்கிட்ட ஒயிட் கலர் லெகின் இருக்குதுனால நம்ம அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். புது லெகினே இருக்குது, ஸோ அதனால் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னு இதை ஃபைனலாக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் கதையை கேளுங்க. அவர் போயிட்டு ஷர்ட் எடுத்தார். ஃபஸ்ட்டு ஒயிட் ஷர்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒயிட் ஷர்ட் போய் பார்த்தா ரொம்ப ரெகுலராக இருந்துச்சு. ஏன்னா ஆப்வியஸ்லி நமக்கு பாட்டம் வந்து ஜீன் போட்டுருவோம், எனக்கு ஃபுல் ஒயிட் அந்த ஃபீலே இல்லவே இல்லை. அப்புறம் நான் என்ன சொன்னேன், எங்கே ஒரு குர்த்தா மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அவர் சொன்னார் குர்த்தாலாம் ரொம்ப டிசைனராக இருக்கும், எதுக்கு அவ்வளோ டிசைனராக, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் வந்து லக்கீலி அவருக்கு வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு குர்த்தா கிடச்சிது, அதையும் காட்டுறேன். குர்த்தா பாட்டம் எல்லாமே வந்துடும். இது வந்து நம்ம குர்தான்னு சொல்லலாமா இல்லை பைஜாமான்னு சொல்லலாமா? குர்தா தாங்க, ஃபுல் குர்தா. பார்த்தீங்களா, ரொம்ப அழகான ஒரு குர்தா வித் ஒயிட் பேண்ட்டோட. ஆமாம், இது வந்து அமைஞ்சிருச்சு ஒன்று. ஆமாம், ரேட்டு ரொம்ப கம்மியாக, ரேட்டு ரொம்ப கம்மியாக, அரௌண்ட் ஒரு 1000 தான் இது. ஆமாம், 1000 ப்ளஸ்ஸு. ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏங்க நான் கேட்ட மாதிரியே எடுத்து கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொன்னேன். ஃபைனலாக நான் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டேன். ஏன்னா நம்ம ஒயிட் எடுக்கணும்னு போகும்போது யாருக்காவது ஒருத்தருக்காவது சொதப்போம். கடைசியாக என் ஹஸ்பண்டுக்கு கிடைக்காதுன்னு நான் நினச்சேன். ஆனால் எல்லாத்த விட அவருக்கு தாங்க ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஆமாம், ஃபுல் பியோர் ஒயிட். எந்த ஒன்றாங்க லைட்டாக தாங்க கோல்டு இருக்குது, அது கூட இல்லை உங்களதில். அதில் பியோர் ஒயிட். என் பாப்பா அப்படி தான் பியோர் ஒயிட்டாக கேட்டால். அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் லைட் சாண்டல் மிக்சிங்கில் இருக்கும். பட் ஆனால் ஒயிட் தான், பார்க்க ஒயிட்டாக தான் தெரியும். அந்த வீடியோ இருந்தால் கூட நான் ஆட் பண்ணி விடுறேன். நான் ரொம்ப அழகாக இருந்தது பாப்பாவுக்கும். அண்ட் ஃபைனலாக எங்கள் 4 பேருக்குமே சூப்பராக செட் ஆகிடுச்சு. எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் டெல்லிக்கு போகிறோன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த டெல்லிக்கு போகிறதுக்காக இந்த டஃபுல் பேக் தானேங்க இது.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராலி டைப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இந்த பேக் வந்து ட்ராலி டைப்போட வந்துடும். அழகாக இழுத்துட்டே போயிடலாம். தெரியுதா? 2 பேக் பார்த்தோம் ஃபர்ஸ்ட். ஆமாம், 2 பேக் ஆளுக்கு ஒரு பேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக பில் வரும்போது இது பில்லிங் செக்ஷனில் இருந்துச்சு. இதில் வீல்லாம் இருக்குங்க. 2 அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டாக வந்துச்சு. அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே பேக்ல நம்ம 2 பேரும். ஆமாம், ஒரே பேக் போதுண்டி, நமக்கு வீல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இதில் அழகாக ட்ராலி மாதிரியே தள்ளிட்டு போயிடலாங்க. ஆமாம், இது என்ன பிராண்ட்? இது அமெரிக்கன் டூரிஸ்டர். அண்ட் ரொம்ப ஹேண்டில் வந்து உள்ள ஹைட் ஆயிருக்கும். ஜிப். ஆமாம், இங்கே பாருங்களேன், இங்கே இருக்குல்ல, இது அழகாக நம்ம ஜிப் ஓப்பன் பண்ணாதான் இது இருக்கிறதே நமக்கு தெரியும். இல்லைன்னா அழகாகவே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம நார்மல் பேக் மாதிரியே தூக்கிட்டு போகலாம். ஆமாம். இந்த பேக்ல எனக்கு பிடிச்சது என்னன்னா ரொம்ப ரொம்ப லைட் ஃபேப்ரிக். இது ரொம்ப லைட் வெயிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 50% ஆஃபரில் கிடச்சிது. 50% தானுங்க? வந்து செய்து லேட்டஸ்ட்ன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருங்க, நான் பார்க்குறேன். ஆமாங்க, 50%ங்க. ஆமாம், 50% ஆஃபரில் வந்துருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு லக்லி இது கிடச்சதுனால என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டார், 2 பேருக்கு 2 பேக் எதுக்கு, 2 பேர் நான் தான் தூக்கிட்டு வரணும், அதனால் ஒரே பேக்கில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம ஒரே பேக்கே போயிடுது. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து அந்த ட்ராலி சூட்கேஸ் இருக்குது. ஸோ அதனால் அவள் அதை எடுத்துப்பா. பர்த்டே கிஃப்ட் கொடுத்தாங்க, அதை யூஸ் பண்ணிப்பாங்க. நீ ஸ்லிம் பேக் வாங்குனே, அது பார்க்கவே காட்டவே இல்ல. ஆமா, அது எங்க வச்சேன்? இந்த பேக்ல தான். இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்குன்னா, நம்ம ட்ரெயினில் போகிறோம். ஸோ ட்ரெயினில் போகும்போது நம்மளுடைய மணி அமௌண்ட்டாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான திங்காக இருக்கட்டும், நான் வந்து பர்ஸ் தான் கேரி பண்ணுறேன். அந்த பர்ஸ் கூட இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். கையில் கேரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே நம்ம இப்படி பிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ட்ராவலிங்கில் அது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி போட்டாங்கன்னா அழகாக இப்படி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். அந்த எங்கேயாவது நம்ம பர்ச்சேஸ்லாம் போகணும்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம். ஸோ என்னோடய மொபைலும் வந்து சேஃப்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இது வாங்கினேன். இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. கிளாத்தும் ரொம்ப இதுவும் 50% தான் வாங்கினேன். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் டெல்லிக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். அக்ஷய் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எடுத்த ட்ரெஸ்ஸே இருக்குது. இன்னும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நாளைக்கு என்னென்ன ட்ரெஸ் ஒரு 4 டேஸ் இல்லையா, 4 டேஸ்க்கு ஏற்ற ட்ரெஸ் வந்து இருக்கான்னு பார்த்துட்டு ஏதாவது மிஸ்ஸிங்காக இருந்ததுன்னா போய் அதை பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா பேக்கிங் தான் நாளைக்கு. ஸோ அதனால் வந்து எங்களோட பர்ச்சேஸ் இது முடிஞ்சிச்சு. எனக்கு எதாவது இருக்குங்க, என்கிட்ட எப்பயுமே சுடிதார் இருக்கும். அது ஏதாவது ஒன்று ஆல்ட்ரேஷன் பண்ணி நான் வந்து போட்டுப்பேன். என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஷர்ட் எடுக்கல. இருக்கிறதே போட்டுக்கிறீங்களா? டிஷர்ட் மட்டும் எடுத்தேன் நான். பட் ஆனால் ஷர்ட் அவருக்கு இன்னும் எடுக்கவே இல்லை. என்ன ட்ரெயினில் தானே மேக்ஸிமம் போக போகிறோம். அங்கே என்ன 3 நாள் சுற்றி பார்ப்போம். 3 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் இருக்கா? ஷர்ட் இருக்கா? சரி, ஓகே. அதுதான் ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து செட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக பேக்கிங் முடிச்சிடணும், ஏன்னா டைமே இல்லை அதுக்கப்புறம். ஸோ இந்த வீடியோ டெல்லி போகிறோம், ஆக்ரா போகிறோம், அப்புறம் அங்கே சிட்டி டூர் இதெல்லாம் பார்க்க போகிறோம். எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். நான் போனதே இல்லைங்க டெல்லி. அண்ட் நீங்கள் பார்க்குறீங்களா, நீங்கள் எல்லாம் போனது இல்லையா? நார்த்தில் நம்ம சூரத், பாம்பே இதெல்லாம் போயிருக்கோம். டெல்லி இந்த ஆக்ரா போயிட்டு தாஜ்மஹால் இதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸு. அது எப்படி இருக்குது அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன். ஆமாம், தாஜ்மஹால். அது உலக அதிசயம் மட்டும் இல்லை, லவ்வோட சிம்பிள் இல்லையா அப்படின்னு சொல்லலாம். ஆமாம். ஸோ அதனால் வந்து நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி ஜாலியாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம், போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. முடிஞ்சால் இன்றைக்கி செய்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை நான் நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.